நான் அவரை ஒரு நல்ல மனிதராக பார்த்திருக்கிறேன் என்பதை நான் இங்கே பதிவு. ரெண்டு விஷயம் சொல்றாரு. அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நான் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் 11 மணிக்கு இங்கே வருகிறேன் என்று என் நண்பர்களிட வாக்கு கொடுத்திருந்தேன். 4 மணி ட்ரெயினுக்கு நான் போக வேண்டும், 3 மணிக்கு நான் கிளம்ப வேண்டும், உங்களோட மதிய உணவு சாப்பிடுகிறேன், கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்வேன். ஏனென்று சொன்னால் குறித்த நேரத்திலே குறித்த காரியத்தை செய்வதை நான் கண்டுகொண்டு சிவாஜி கணேசன் 7 மணிக்கு ஷூட்டிங் என்னால் அவர் வீட்டிலேருந்து 6 மணிக்கு கிளம்பிவிடார். நான் அதை பற்றி தினமணியில் இருக்கக்கூடிய கட்டுரையில் சொல்லியிருக்கேன். யாரும் கருதினும் கை கொடும், காலம் கருதி இறந்தால் செய்யும் என்ற வள்ளுவருடைய வார்த்தையை சொல்லி லேட்டாச்சு அப்படின்னு சொல்றது சாதாரண. ஆனால் நானும் இப்போ அப்படி தான் சொல்கிறேன். ஏன்னா நான் லேட்டாக வருங்க 7 மணிக்கு ஒருத்தர் வர சொன்னேன், அவர் வரலான்றாரு. சரி சீக்கிரமாக மீட்டிங் போயிடலாம்னு நினச்சேன். 9 மணிக்கு வர சொன்னவரை நான் மீட்டிங்கு 10:30 மணிக்கு கிளம்பும்போது அவர் வர்றாரு. ஸோ அவரை தவிர்க்க முடியல. அதனால் உங்களோட நீண்ட நேரம் இருந்து உரையாடக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். இருந்தாலும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சிவாஜி அவர்கள் காலம் தவறாமை என்பதற்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. மதுரையிலலாம் டிவிஎஸ் பஸ் அந்த டயத்தில் சொன்ன நேரத்துக்கு வரும்னா சில விஷயங்கள் இடத்துல இருக்கு. 7 மணிக்கு மீட்டிங்னா அண்ணா வந்துடுவார், கூட்டம் வராது. ஏன்னா நம்ம மக்களை எப்படி திராவிட மாடல் பழக்கிருச்சு அப்படின்னு சொன்னால் 7 மணி மீட்டிங்கை 11:30 மணிக்கு தான் நடத்தணும்னு பழக்கிருக்காங்க. இவர் 7 மணினா 7 மணி தான் அவருக்கு 7 மணி. இவர் வந்து நிற்பாரு, அவர் கூட்டம் இருக்காரு, ஏன் கூட்டம் இல்லை பாரு. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டார். அதில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அப்போ நான் காலராம வந்ததுக்காக உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய தவிர்க்க முடியாமல் இங்கே காலராம வந்ததுக்காக மறுநாள் உங்களுடைய உணர்வுகளை நீண்ட நேரம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்தமைக்காகவும் நான் படத்தில் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் எனக்கு முன்னாலே சொன்னவர் போல இங்கே சந்திரசேகர் கேட்டார், இங்கே 50% இங்கே சிவாஜியை பார்க்கவே இல்லை. இல்லை உண்மையே இல்லை, 10% கூட இங்கே சிவாஜியை பார்க்கல. நேரில் பார்த்துருப்பது திரைப்படத்தில் செல்லுலாட்டில் பார்த்துருக்கீங்களே. நான் நண்பர் முத்தையா அப்படின்னா நேரில் பார்த்து சொன்னார். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். உட்காந்து அன்பா பரமாறுவார், வேணுமான்னு கேட்பார். பிக்சர்லாம் பெருசாக பேசுவாங்க. ஆனால் சிவாஜி வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து நான் பார்த்துருக்குறேன், அவருடைய வீட்டிலேருந்து சாப்பிட்ருக்கிறேன். அப்போ அவ்வளவு தூரம் வந்து நீங்கள் அவரை நடிகர் திலகமாக பார்ப்பதை விட நான் அவரை ஒரு நல்ல மனிதராக பார்த்திருக்கிறேன் என்பதை செய்வதும் எல்லாருக்கும். என்னோட கண்ணன், நான் எம்எல்ஏ இருக்கும்போது கண்ணன் என்ற ஒரு டிரைவர், சீனப்பையன் என்ற டிரைவர் வந்தார். அடிக்கடி சிவாஜி விட்டு போவோம். ஒரு நாள் சொன்னால் நானும் அண்ணனை பாப்பா கூட்டு போனேன். ஆனால் வந்தோடனே உட்காருங்க பாரு. நான் பிடிக்கும் யாருமே நின்று வச்சு பேசினா எனக்கு பிடிக்காது. அவர்கிட்ட கற்றுக்கிறது அது. மனிதனை மனிதனாக முதல்ல மதிக்கணும். அப்படி மதிப்பதற்கு உட்கார்ந்து பேச அப்படிப்பார். போன உட்காருப்பேன், நான் உட்காந்துருவேன். அப்புறம் என் பக்கத்தில் கண்ணன் தான் இந்த மாதிரி அறிமுகம் என்னுடைய டிரைவராக உங்களுடைய ரசிகர் உங்களை பார்க்கணும்னு சொன்னால் பல தடவை வந்துருக்கேன், இன்றைக்கி உங்களை பார்க்கணும்னு சொன்னால் கூப்பிட்டு வந்துருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு உட்கார பார்த்தார். அண்ணா நான் நிற்கிறேன், முடிஞ்சது பரவாயில்ல. 2ஆவது சொன்னார், உட்காரு
சொன்னார், மூணாவது ஒரு கேள்வி கேட்டார். அவருடைய நினைவுக்காண்டி நான் சொல்றேன். ராஜபாளையத்தில் பாப்பா வீட்டு திருமணம் நடந்த பொழுது நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து திருமண மண்டபத்துக்கு நான் உன்னுடைய காரில் தான் நான் வந்தேன், எம்எல்ஏ காரில் தான் நான் வந்தேன். நீ தான் நம்ம ஓட்டினேன். ஆமாம். அப்போ பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன்ல, அண்ணன் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நீ காரை நின்றுக்கிட்டே ஓட்டினியா உட்காந்து ஓட்டினியான்னு கேட்டார். உட்கார்றா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. தானா பழக்கான பழக்கம் சரியாக நடத்தா தான் பழக்கம். உட்கார்றா அப்படின்னா உட்கார. இது எதற்காகனா ஒரு டிரைவர் என்றாலும் ஒரு எம்எல்ஏ என்றாலும் வித்தியாசம் பார்க்காமல் பழகக்கூடிய நல்ல மனிதர் சிவாஜி கணேசன் என்பதை அவர் சிறந்த கலைஞர்கள் உங்களுக்கு தெரியும். அவர் நடிப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் அடுத்த நடிகர்கள் நடிப்பதை இவர் எப்படி பார்க்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஒரு நாளைக்கு அவர் பார்க்க போயிருந்தேன். இங்கே வரைங்களா ஒரு ஃபிலிம் ரிவ்யூக்கு போகிறேன். முதல் காட்சி, அதாவது ப்ரிவியூ காட்சிக்கு போகிறேன், வரீங்களா அப்படின்னாரு. ப்ரிவியூ போகலாம், நான் வரேன். நான் அவரோட போகிறதுக்கு என்ன, விஸ்வநாத நாயக்காங்கிற படம், அது தெலுங்கு படம். விஸ்வநாத நாயக்காங்கிற தெலுங்கு படத்தில் உங்களுக்கெல்லாம் அந்த கதை தெரியும். தெலுங்கு சம்பவம். இங்கே பாண்டியர்கள் சண்டை போட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பி சண்டையில் கிருஷ்ணதேவராயத்தை போய் ஒரு பாண்டியன் கேட்குறாரு, எனக்கு உதவி வேணும், உங்களுடைய உதவி வேணும்னா அவர் நாகம நாயக்கர் என்று அவருடைய சகோதரரை அவருடைய படை தளபதி அனுப்புகிறார். அவர் இங்கே வந்து எதிரிகளெல்லாம் அடக்கி இவனை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த என்ன பண்ணா, இங்கே வந்த உடனே நம்மோட இருந்தால சிவாஜியோட 5 எம்எல்ஏக்கள் 5 எம்பிக்கள்லாம் எந்த பக்கத்தில் பக்கம் வரைக்கும் அங்கே போனவங்க இருக்காங்கல்ல, அதை சொல்லலை அவர். சரிங்களா? இப்போ சொன்னீங்க கரெக்டாக. அது மாதிரி இவர் வந்து தானாதுக்குள்ள தனக்கே தந்தைன்னு சொல்லி இவரே ராஜாவாயிட்டாரு. இவர் என்ன நினைத்தார், தனக்கு பிறகு அந்த ஆட்சி தன்னுடைய மகன் விஸ்வநாதனுக்கு போக வேண்டும் என்று நினைத்தார். அதுதான் தமிழகத்தில் தெலுங்கருடைய ஆட்சி வந்தவுடைய அடிப்படையான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் அண்ணா வந்து நாகம நாயக்கராக நடித்தார். அந்த படத்தில் ஜெயபிரதா என்ற நடிகை வந்து விஸ்வநாத நாயக்கருடைய காதலியாக நடிப்பார். நானும் அவரும் உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோம். படம் நடக்கும்போதே அப்புறம் இந்த ஜெயபிரதாவுடைய நடனம், ஜெயபிரதாவுடைய அசைவுகள், அவங்களுடைய நடந்தவருடைய நளினம், இதெல்லாம் பார்த்து பாராட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்மளை படம் பார்க்கட்டா தேவையே கூட நினைக்கிற அளவுக்கு ஒரு சக கலைஞனை புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞனை நான் அங்கே பார்த்தேன். அப்போ அந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டது. தசரி நாராயண ராவ் எடுத்த படம் அது மிக பிரம்மாண்டமாக எடுத்தது. அந்த படம் ரிலீஸ் ஆக முன்னாடி தமிழில் அந்த உரிமையெல்லாம் கேட்டாங்க. அவர் வந்து இல்லை படம் வரட்டும் அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த படம் வந்து தோல்வி எடுத்தது. சிவாஜி கிட்ட கேட்டார், இதுப்பா அந்த படம் ஓடவே இல்லை, நல்லா இருக்கியா? நல்லா இருந்தேன்னா நான் அப்பவே அது ஓடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு. பெண்ணொருத்தி மாத்திரம் இல்லை, தமிழ் பெண்ணொருத்தி. அதே மாதிரி இதுலேயே வந்து சங்கத்தமிழ் உணர்ந்திடுமே. இப்படி சங்கத்தமிழையும் தமிழையும் தமிழ் அறிவையும் ஊட்டி ஊட்டி வளர்த்திய ஒரு மகான் நடிகர் சிவாஜி. இவருக்கெல்லாம் அதிசயமாக தோன்றும் 10ஆம் கிளாஸ் மாத்திரம் 10ஆம் வகுப்பு மாத்திரம் தமிழ் படித்த நான் இன்று கேரளத்திலே பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையிலே என்னை அழைத்து பேச சொல்கின்றார். 3 முறை உங்களுக்கு பேசுகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வெறும் 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க என்னையா தமிழ் தெரியும் அப்படி அவங்க நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க ஊட்டி வளர்த்தது நடிகர்கள். வீரவாணி செங்கில குழவு அண்டவட்ட வழியின் பெயர் சூரியன் சுட்டரிக்கும் செல்வது தருத்தலாம் இந்த ரெட்டியை தவட்டமான பரமனைக்கு ஒக்கிறது தேவையில்லை என்று வீரனுக்கு இந்த வெற்றிமது ஒன்று போதும் வீரனின் சாக்கிய இந்த வசனம் வந்து நான் 11ஆம் வயசுல படித்தேன். 11ஆம் வயது கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி அது இன்னும் நம் நினைவில்
தரமிக்க வசனங்களை உள்கொண்டதனால் நான் ஒரு கவிஞனானே. நான் ஒரு சிறுகதை எழுத்தாளன், ஒரு நாவல் எழுத்தாளன், ஒரு கட்டுரை எழுத்தாளன். எனக்கு 9 நூல்கள் இன்று நான் எழுத முடிந்திருக்கிறேன் என்றால் நான் வாழ்ந்ததெல்லாம் வடநாட்டில், மராட்டிய மாநிலத்தில், பூனா, பாம்பே, அந்த போன்ற இடங்களில் வாழ்ந்திருந்தும் நாங்கள்லாம் நாடகம் நடத்துவாங்க. என்னை நடிகராக்கியும் நடிகர்